அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தவர்கள் பிஜேபிக்காரர்கள் இல்லை, காங்கிரஸ்காரர்கள் தான். அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் அல்ல, காங்கிரஸ்காரர்கள் தான். டெல்லியிலும் காங்கிரஸ், எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த காலம் அது, தமிழ்நாடு உட்பட. ஆகவே காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் சரி அல்லது பிஜேபிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வட இந்தியக்காரர்கள் என்கிற நிலையிலே இந்தியை இந்தியாவின் தேசிய மொழியாக ஆக்க வேண்டும், ஒரே மொழியாக ஆக்க வேண்டும் என்கிற உணர்வை பெற்றவர்கள். இன்றைக்கும் அந்த உணர்வுதான் அவர்களிடையே இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்கள் கட்டமைக்க விரும்புகிற இந்தியாவில் ஒரு மதம் இருக்க வேண்டும், ஒரு மொழி இருக்க வேண்டும், ஒரு கலாச்சாரம் இருக்க வேண்டும். பல மொழிகள் கூடாது, ஒரே மொழிதான். பல மதங்கள் இருக்கக்கூடாது, ஒரே மதம்தான். பல கலாச்சாரங்கள் இருக்கக்கூடாது, ஒரே கலாச்சாரம் தான் இருக்க வேண்டும். இதுதான் டெல்லியிலிருந்து ஆளுவோரின் எண்ணம். அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான சிந்தனை கொண்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட தமிழர்களின் போராட்டத்தை கடுமையாக விமர்சித்தார். தமிழர்களை முட்டாள்கள் என்று வெளிப்படையாக பேசினார்.